ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. வணக்கம் சார். கோவைப்புதூர்ல பாபு பேசுறேன் சார். வணக்கம் பாபு, சொல்லுங்க. சக்தி சார் கிட்ட ஒரு கேள்வி சார். கேளுங்க பிரதர். வணக்கம் சார். உங்களுடைய எல்லா படங்களுமே ஒரு ஜனரஞ்சகமான படங்களா எடுத்திருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ பிரதர். அதுலயும் குறிப்பா நீங்க அந்த பிராண்டடா சத்யராஜ் ஃபேமிலிக்கே 7 படம் பண்ணியிருக்கீங்க. சத்யராஜ் ஃபேமிலி ஓகே. அதனால கொஞ்சம் பிராண்டட் அவங்க இதுன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க தொய்வு ஆயிடுச்சா? இல்லை, எனக்கு தொய்வுலாம் நான் நினைக்கல ஜி. இப்போ சத்யராஜ் சாரை வச்சு 7 படம் பண்ணேன், பிரபுதேவா சாரை வச்சு பண்ணியிருக்கேன், ராகவா லாரன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன், பார்த்திபன் சார் வச்சு பண்ணியிருக்கேன். எல்லாரும் கூடயும் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இடையில நான் கொஞ்சம் இந்த தேவையில்லாமல் எனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அது இதுன்னு போய் ஒரு 2-3 வருஷத்தை தொலைச்சிட்டேன். அதான் உண்மை. அதில் சில மன உளைச்சல். ரைட் சார், எல்லாம் இருக்கிறதா சார். ஆனா நீங்க நல்ல ஒரு கமர்ஷியல் பிலிமா நீங்க எப்பவுமே கொடுத்துட்டு இருந்தீங்க. அதனாலதான் எங்களுக்கு பிரேக்கப் ஆனாலும் எங்களுக்கு ஒரு சங்கடமா இருந்தது. இல்லை, இப்போ திருப்பி மறுபடியும் வந்தாச்சு. இப்போ ஜாலியோ ஜிம்கானான்னு ஒன்று பண்ணுறேன். இது ஒட்டு மொத்த விட்டதெல்லாம் பிடிச்சிடும், அவ்வளோதான் விடுங்க. அதே சமயத்துல இந்த வியாபாரி படத்துல நீங்க குளோனிங் சிஸ்டத்தை எப்படி சார் அப்படி பண்ணணும்னு தோணுச்சு? அது தோணலாம் இல்லை. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரிக்கு நான் பண்ண கதையே வேற. வியாபாரி கதை ஒரிஜினலாக வியாபாரி பண்ணலை. ஆக்சுவலாக நான் சூர்யா சார்கிட்ட சொன்னது வேற ஒரு கதை. அது ஃபுல்லாக பவுண்டடாக பண்ணி வச்சிட்டேன். ஷூட்டிங்க்கு அது ஒரு வில்லேஜ் கதை. ஷூட்டிங் கரெக்டாக 15 நாளைக்கு முன்னாடி சூர்யா ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு. சக்தி சார் எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணோம் அப்படின்றாரு. என்னங்க அப்படின்னா, க்ரீன் பார்க் வாங்கன்னு மீட் பண்ணுறோம். மீட் பண்ணால் இந்த கதை இப்போ என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் தானு சார் படம் ஒன்று இதே வில்லேஜ் செட்டப்பாக இருக்குது, அதனால வேறு பேட்டர்னில் கதை பண்ணுங்கன்றார். அவர் டேட்லாம் வாங்கியாச்சு. தமன்னா ஃபிக்ஸ்டு, வடிவேல் ஃபிக்ஸ்டு, எவ்ரி திங் ஃபிக்ஸ்டு. நான் ப்ரொடியூசர். அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸே கொடுத்தாச்சு. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது மாடர்னாக சயின்டிஃபிக்காக பண்ணுங்கன்றார். அப்போல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஸோ அன்றைக்கி நைட்டு போய் ஒரு மல்டிப்ளிசிட்டின்னு ஒரு படம் பார்க்குறேன், க்ளோனிங் அப்படின்னு. ஸோ 15 நாளில் அவசர அவசரமாக எழுதின கதை தான் அது. அது படம் எனக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்துச்சு, நல்ல நேம் இருந்துச்சு, ஒரு பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசுனாங்க. அது நல்ல முயற்சி சார். அது வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு கொண்டு வரல இல்லை அந்த படத்தை, அந்த மாதிரி படங்கள். சங்கர் சாரே ஒரு சொன்னார், க்ளோனிங்கை வச்சு அது அப்படி அது என்னோட பட்ஜெட்டுக்கு எடுத்திருக்கேன். அது ஆக்சுவலி பெருசாக எடுக்க வேண்டிய படம். என்னோட பட்ஜெட் அப்போ 6 கோடி ரூபா பட்ஜெட். அது அந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிளாக பண்ணேன். அருமை அருமை அருமை. சித்ரா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. இப்போ வேட்டையன் ஆடியோ லான்ச் இருக்குது. ஆமாம். மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் டேட் அக்டோபர் 10th வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரூமர் நியூஸ் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் 1% கூட உண்மை இல்லை அந்த செய்தியில். 100% 10ஆம் தேதி வருது அந்த படம். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ சார். வெல்கம். பிரபுதேவனுடைய காமெடி சென்ஸ், டைமிங் சென்ஸ் இருக்க, ஒண்டர்ஃபுல் டைமிங் சென்ஸ். சான்ஸ் கிடையாது. பேசிக்காக டான்ஸர்ன்றதுனால அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அது வேற லெவலில் இருக்கும். அந்த ஒரு கோணங்கித்தனம், அந்த சந்திரபாபுவோட ஃபேன் அவர். ஸோ அந்த இதெல்லாம் அவர் சாங்லேயே நிறையா, இப்போ அந்த கோழி குஞ்சு தேடி வந்த கோபாலன்னு பார்ப்பார், அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவார். ஸோ அதனால் அது கரெக்டான கண்டென்ட்டு கரெக்டாக கொடுத்துட்டோன்னா பூந்து விளையாடிடும். உங்கள் படத்தில் அவர் நடித்ததில் நீங்கள் பார்த்து ரசித்த காட்சின்னு எதை சொல்லலாம் அவர் நடித்தது? அந்த சார்லி சாப்ளின் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த பிரபு சார் டக்குன்னு இவன் தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு மாட்டி விட்ட உடனே அவர் பயங்கரமாக ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டு கிட்டத்தட்ட 140 அடி. இவர் தான் புருஷன் சொல்லுவார் அந்த இடம் தானே. இவன் தான் அது புருஷன் மாட்டி விடுவார்ல, அதெல்லாம் பின்னி படம் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ ஜாலியோ ஜிம்கானாவில் படத்தில் டெட் பாடி கிட்டத்தட்ட ஒரு 200 அடி ஒரு ஷாட்டு. பிரீத் அப்படியே பிடிச்சி நிறுத்தணும், கண்ணு பிளிங்க் ஆகக்கூடாது. கூட நடிக்கிறதெல்லாம் மடோனா செபாஸ்டின், அபிராமி, பெரிய ரோபோ சங்கர், பெரிய நெட்வொர்க் இருக்கு. இவங்களுக்கு நடுவில் அவர் இப்படியே உட்காந்துருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். உண்மைதான்.
ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் மேலெல்லாம் விழுந்து பாடியை தூக்கி என்னென்ன பண்ணுறாங்கள, அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணார். பாடி பொத்துன்னு அப்படியே கீழே விழும், பாடியை வந்து பெட்டில் கொண்டு போடுவாங்க, இப்படி விழும், அப்படிலாம் பண்ணணும். ஆனால் மூமெண்ட்டாக எதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். அது ஒரு லென்த் ஷாட் தான். அது முடிஞ்சோடனே எல்லாம் கிளாப்பு போய் கை கொடுத்தேன். சமீபத்தில் எனக்கு பிடிச்ச இது, அவர் டான்ஸ் ஆடுறாரு நல்லா ஆடுறாருன்னு சொல்கிறது வந்து அது வேஸ்ட்டு. அது வந்து திருப்பி சொல்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு டெட் பாடியாக வந்து இந்த படமே வந்து இப்போ மகளிர் மட்டில் வந்து ஒரு 15 நிமிஷம் வர கண்டென்ட் சார், நாகேஷ் சார் பண்ணுறது. இதில் 1.5 மணி நேரம் டெட் பாடி. அது கஷ்டம், உண்மைதான். அதுக்கு வந்து நம்ம கதை சொல்லும்போது அவரும் ஈஸியாக எடுத்துட்டார், நானும் டெட் பாடியை நடிக்கிறேன்னா உட்காந்துட போகிறேன்னு. ஆனால் 2-3 நாளில் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஏன்னா இவர் பேசிக்காக ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி இவர் அப்படி இருந்தவர்ல, இவரை கொண்டு இப்படி உட்கார வச்சா அப்புறம் அதுலேயும் சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கோம். அது டெட் பாடியாக இருப்பார், ஆனால் சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது நல்லா வந்திருக்கு, படம் சூப்பராக வந்திருக்கு. காமெடி நடிகர்கள் யாரெல்லாம் சக்தி சிதம்பரத்துக்கு ரொம்ப பிடிக்கும்? வடிவேலு, சித்ரா சார். வடிவேலுக்கு உங்களுக்குமான வாய்ப்பு சொல்லுங்கள். வடிவேல் வந்து இப்போ கூட நைட்டு 1 மணி நேரம் ஃபோன் பண்ணி பேசாப்ல. இப்போ சுந்தர்சி ஷூட்டிங்லேருந்து என்கிட்ட பேசுனாப்ல, செல்லாம் படம் நல்லா வந்திருக்கு, நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு. பிரபுதேவாவும் என்கிட்ட ஒன்று பேசிட்டாப்ல. பிரபுதேவா வடிவேலு ஒரு பேய் அப்படி ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, அது ஒரு ஃபுல் ஃபன்னாக இருக்கும். 3 பேர் காம்போ. ரொம்ப பிரபுதேவா வந்து 17 வருஷம் ஆச்சு வடிவேலோட நடிச்சு, மனதை திருடி விட்டாய் தான் பண்ணார். ஸோ பிரபுதேவா வடிவேலு நடுவில் ஒரு பேய், ஒரு ஃபுல் ஃபன் அருமை. அப்படி ஒன்று சும்மா இவ்வளோ தான் சொன்னேன். கதை நல்லா இருக்குடி சொன்னேன், இன்னும் கதையே சொல்லுங்க அப்படின்னு. நான் பிரபுதேவாட்ட சொன்னேன், இது பண்ணுங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்போ இந்த படம் ரிலீஸ் வேலைகள் இருக்குது, முடிச்சுட்டு உட்காரும். வடிவேலோட தொடர்ந்து பல படங்கள் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆமாம், நிறைய படங்கள் சார். அவர் வந்து நிறைய ஷூட்டிங் லேட்டாக வருவார், அப்படி இல்லை அது மாதிரி 2-3 வாட்டி எனக்கு நடந்திருக்கு. செம கோவத்தில் இருப்போம். இனிமேல் வந்தால் அவர்கிட்ட வந்து டைரக்டராக தான் நடந்துக்கணும், ஃப்ரெண்டாக நடந்தால் நிறைய அட்வான்டேஜ் எடுக்கணும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கார் வந்து நிற்கும், அந்த டவல் எடுத்து அந்த டிரைவரை வேணும்னு அடிப்பார். ரூட் அப்படி சொன்னேன் டீச்சர்லாம், இப்படி வந்துட்டானு ஏங்க எத்தனை வாட்டி இதே சொல்லி, ரூட்டு என்னங்க வர முடியாது அவங்களுக்கு அப்படின்ட்டு. அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. அதுக்கப்புறம் வந்து கோபமாக இருப்போம், வருவார், ரெடி ஷார்ட் ஓகே அப்படின்னோடனே போய் ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று பண்ணுவார். அந்த கோபம் படம் போயிடும் சார், ஒரே ஒரு க்ளோஸ்அப்பில் சிரிச்சிடும். கரெக்ட், அவ்வளோ பெரிய கலைஞர். எனக்கு தெரிஞ்சு இப்போ கருப்பு எம்ஜிஆர்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருப்பு சிவாஜின்னு சொல்லலாம். சீரீஸ் கூட நல்லா பண்ணுவோம், சீரீஸாக நல்லா பண்ணுவோம். கருப்பு நாகேஷ் வாட்டவர். நீங்கள் எந்த நடிகருடைய தீவிர ஃபேன்? ரஜினிகாந்த் பிடிக்கும். ரஜினிகாந்த். பட் காமெடியில் வந்து விவேக் ரொம்ப பிடிக்கும். விவேக் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் எது ரொம்ப பிடிக்கும்? நல்லவனுக்கு நல்லவன். எனக்கு ரொம்ப பாஷா தான் அல்டிமேட். சந்திரமுகி அது ரொம்ப காமெடி. அதில் வடிவேலுக்கும் ரஜினி சாருக்குள்ள காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் பெரும்பாலும் கலந்துக்கிட்டீங்களா, இல்லை முதல் படம் மாதிரி ஷூட்டிங்கே வரது இல்லையா? ஃபர்ஸ்ட் நாளே சாரை ரொம்ப நாங்கள் கண்காணிச்சிருந்தோம். சார் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாப் அடித்து சார் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் வந்து எப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை சனி ஞாயிறு வருவார். பட் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் சாட்டர்டே சண்டே வந்துடுவாங்க, மீதெல்லாம் பாம்பே தான். பட் என்னன்னா சார்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு பேஷன் இருக்கும், ஆனால் நம்ம பணம் போடல. ஆனால் சார் பணம் போட்டு இது சார் இல்லைன்னா திருப்பி இப்போ ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம், நல்லா இல்லை வேறு போடுங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு ரஃப்பாக ஷூட் பண்ணுங்க, வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு ஷூட்டிங் போங்க அப்படின்னு அதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. ஒரு சாங் வந்து நீங்கள் டம்மியாக எடுங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணு, அந்த மாதிரி. அவரே வெளியில் வந்து எனக்கு பெரிய சினிமா இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லுவார், பட் சினிமா உள்ளுக்குள்ளே வந்து அவர் பயங்கர லவ் பண்ணுறாரு. அது வந்து அது தெரிஞ்சிடும், அந்த வெளிப்பாடு நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். எதையுமே வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு லோகோவில் ஒரு சின்ன தப்புன்னு ஒரு டாட் நடந்தால் கூட விட மாட்டார், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பார். படம் கூட அது மாதிரி தான். என்னை வந்து ரஷ் பண்ணாதீங்க அப்படின்னு, ரஷ் பண்ணால் குவாலிட்டி வராது, குவாலிட்டிக்கு வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அந்த மாதிரி பண்ணது எனக்கு வந்து இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணாபாங்களா, கேட்காமலே கொடுத்துருக்காரு நிறையா.
நிறைய பண்ணியிருக்காரு. லாரன்ஸோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எங்கே அமைஞ்சது? லாரன்ஸ் வந்து இப்போ சண்டைன்னு ஒரு படம் சுந்தர்சியோட பண்ணேன். அந்த படம் வந்து நல்ல பெரிய பெரிய ஹிட்டு. அந்த படம் பார்த்துட்டு லாரன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஜி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து சண்டை வந்து தெலுங்கு ரீமேக் பண்ணலாம். அவர் வந்து மருமக, ஸ்ரீதேவி மேடம் வந்து மாமியார். மாமியார் மருமக ரிஃப்ட் தானே. ஸோ அப்போ ஸ்ரீதேவி மேடத்தில் போய் கேட்டோம். அவங்க மாமியார் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் ஒரு படம் தமிழில் பண்ணுறேன், பட் மாமியார் அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த ஏஜில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. கதை சொன்னீங்க ஸ்ரீதேவிக்கு? படம் போட்டு காமிச்சோம். அவங்க அது மாமியார் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க மாமியாரை பண்ணலைன்னா அந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய வழக்கமாக ரம்யா கிருஷ்ணனோ அவங்கள பண்ணால் பெரிய இதில் நதியை ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டாங்க, அது வேண்டான்ட்டு அப்புறம் பேசிகிட்டே இருந்தோம்ல, சரி நம்ம தமிழ்லே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு லைன் ஒன்று சொன்னேன். ஓகே, அவர் வேற ஒரு ப்ரொடியூசர் சொன்னார், நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணான்ட்டு என் கம்பெனிக்கே பண்ணி கொடுத்தார். வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கிளாஸ்கோலேருந்து பேசுகிறேன், மூர்த்தி. சொல்லுங்கள் சார். இப்போ தமிழ் சினிமாவில் எப்பவுமே காமெடிக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கும், எப்பவுமே காமெடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸ்டார் படங்கள்லாம் கூட நிறைய காமெடி படங்கள் இருக்குது. இப்போ ஒரு கடைசியா விவேக் சார், வடிவேல் சாருக்கு அப்புறம் காமெடி ஒரு தமிழ்ல ரொம்ப ட்ரை ஆன மாதிரி தோணுது. பெருசா காமெடி படம் எதுவுமே வரல. உங்களை தான் கேட்குறாரு சார். வரும் இப்போ நெல்சன் பண்ணுறார் கோலமாவு கோகிலா, டாக்டர், அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. அதாவது ஒரு இப்ப பழைய காமெடி பார்த்து நீங்க காமெடி ட்ராக்கே தனியா வந்து சேனல்ல போடுற அளவுக்கு இருந்து, இப்போ வந்து காமெடி படம் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம சிரிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லிக்கிற மாதிரி ஒரு நினைவில் நிக்கிற மாதிரி ஒரு காமெடி படங்கள் இப்போ வர்றது இல்லையே. காமெடி ட்ராக் எடுக்கிறது கஷ்டமா, இல்ல அதுக்கான கதை டைரக்டர் இல்லையா, இல்ல மார்க்கெட் இல்லையா? இல்லை அப்படி இல்லை. இப்போ இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக காமெடி தானே. வடிவேல் நல்லா தானே பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சார் வடிவேல் சாருக்கு அப்புறம் இப்போ கடந்த ஒரு 10 வருஷம் இப்போ நீங்கள் சொன்ன இல்லை, இப்போ வந்து ட்ரெண்ட் என்னென்னா காமெடிக்குன்னு ஒரு தனியாக ட்ராக் முன்னாடி கவுண்டமணி செந்தில்லாம் வந்து மெயின் கதைக்கு நடுவில் அவங்க வந்து காமெடி தனியாக பண்ணுவாங்க. விவேக் சார் வந்து மெயின் கதைக்கு நடுவில் அவர் வந்து சூப்பர் அப்படின்ட்டு வருவார், ஒரு காமெடி பண்ணுவார். அந்த ட்ரெண்ட் இப்போ இல்லை, அந்த அந்த ட்ரெண்டே இல்லை. அது வந்து கதையோட, ஏன்னா மேக்ஸிமம் ஹீரோவே காமெடி பண்ணிடுறாங்க இப்போ. ஆனா இப்போ அந்த மாதிரி கூட இல்லாம ரொம்ப ஒரு எப்படி ஒரு ட்ரையா போற மாதிரி இருக்குது. ட்ரையானா இப்போ காமெடி படங்கள் குறைஞ்சிருச்சுங்கிறது அவர் உண்மைதான். சொல்றது கரெக்ட் தான். இப்போ பாருங்க, வடிவேல், நம்ம விவேக், அதுக்கடுத்தாலும் சூரி, திருப்பி நம்ம இல்லை யோகிபாபு இல்லை, நம்ம இவர் இப்போ ஹீரோ நடிகர்ல சந்தானம், அவங்களுக்கு பிறகு வந்து பாருங்க. ஆமாம் ஆமாம், உண்மைதான் அவர் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். ஒரு பெரிய வேக்யூம் கேப் இருக்குது, ஒரு பெரிய கேப் இருக்கிற உண்மைதான். அப்போ வந்து படங்களில் வந்து நகைச்சுவைக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்தது. இப்போ பெரும்பாலான படங்கள் வந்து இந்த கத்தி குத்து வெட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய லைட்டர் வைனா யாரும் திங்க் பண்ணுறது, ஜாதி படம் அந்த மாதிரி நிறைய படங்கள் ஓடுது சார். அப்புறம் படங்கள் வந்து கொஞ்சம் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் வந்து தமிழ் படம்னா ஒரு பொதுவான லாங்குவேஜாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு, கோவை ஸ்லாங்கு, மதுரை ஸ்லாங்குன்னு வைக்கிறாங்க. அது தேவையா? நேட்டிவிட்டின்னா கூட இப்போ மொத்தமாக தமிழ் படமா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தமிழ் படமாக தான் தெரிய போகுது. அந்த ஒரு தமிழுக்குள்ள தனியாக பிரிக்கணும் அவசியம் இருக்குதா? இல்லை அப்படி இல்லை. சில கதைகள் டிமாண்ட் பண்ணுறதான். சில கதை வந்து இப்போ மதுரை மண்ணில் நடந்த ஒரு கதை அப்படின்றது அது அந்த மொழியில் பேசுனா நல்லா இருக்குங்கிறதுனா இன்னும் டெப்த்தாக இருக்குன்றதான். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், சிவலப்பரி பாண்டின்னு ஒன்று வருது, அதில் ரிலேட் ஆகாது அந்த கேரக்டர்ஸ். வேறு லாங்குவேஜ் பேசினா அந்த கேரக்டரோட ரிலேட் ஆகாதுல்ல சார். இப்போ நம்ம பாகுபலி இந்த மாதிரி ப்ரோ இந்தியா எல்லா இந்தியாவுக்கும் படம் எடுக்கும்போது அவங்க டப்பிங் பண்ணி போட போறாங்க. எந்த ஸ்லாங்கா இருந்தாலுமே ஒரே மாதிரி டப்பிங் பண்ண போறாங்க. நம்ம இப்போ ஜாக்கி சான் படம் எல்லாமே டப்பிங் பண்ணி பார்க்கும்போது நம்ம கதையும் மற்ற ஆக்ஷன் தான் பார்க்குறோமே தவிர அந்த ஸ்லாங் முக்கியமா அவ்வளோ முக்கியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது வேற்று மொழியில் வரும்போது சரி. நம்ம இப்போ ஒரு படம் தமிழ் படம் எடுக்கிறோம், இதை பின்னாடி வந்து டப் பண்ணும்போது வேறு கோயில் முறையில் பேச போகிறாங்க அப்படின்றதுக்காக இந்த தமிழ் படத்துலையும் அந்த வசனங்கள்லாம் மாற்ற முடியுமா? உதாரணத்துக்கு மண் வாசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை பக்கம் நடக்கிற கதை. மண் வாசனையில் வந்து பல வசனங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த மதுரை லாங்குவேஜ் இருக்கும். சில பேருக்கு வந்து நார்த் ஆர்காட்லாம் அந்த வசனங்கள் புரியலன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவை பேசும்போது ஓவராலாக இந்த ஒரு வசனம் புரியாததுனால ஃப்ளோ ஆஃப் த ஸ்டோரி வந்து டிஸ்டர்ப் ஆகாது, கதை ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு சொல்லும்போது அந்த ஊர் வட்டார மக்களுக்கு வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி பேச தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். சார் சித்ரா சார், நீங்கள் நேட்டிவ் நார்த் ஆர்காட் தானே சார்? ஆமாம் ஆமாம். ஓகே, நானும் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் தான். ஓ, ஆனா
தமிழ் சினிமால நாத்தார்காடு அந்த ஏரியால இருந்து அவ்வளவு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். பாண்டியராஜன் அவர் மட்டும் தான் நினைக்கிறேன். நான் இருக்கேன்ல, சார் இருக்கார்ல. வடிவுக்கரசி ராணிப்பேட்டை தானே இருக்காங்க, தேடி தேடி பார்த்தா தெரியும். இல்ல பிரதர், இப்ப நீங்க தான் வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கும்போது ஏன் டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே பிரிச்சு கேக்குறீங்களே. இங்க ரெப்ரசன்டேஷன் இல்ல ஒரு படத்துல, எந்த படத்துலயுமே அந்த மாதிரி ஒரு நார்த் தமிழ்நாடோட லாங்குவேஜ் வர ரெப்ரசன்டேஷன் இல்ல. அதனாலதான் அந்த கேள்வியே வருது. புரியுது. நன்றி, சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. காமெடியில் பிரபுதேவா மாதிரி இன்னொரு ஆள் செட்டப் ஆனதுன்னா பிரபு. சார்லி சாப்ளின் உங்கள் காமெடி பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இவங்க 2 பேருடைய காமெடி. ஒரு பட் ஸ்பென்சர் டெரன்சில் மாதிரி இருக்கும். ஒரு குண்டா ஒருத்தர், இந்த டைமிங் ஒல்லியா ஒருத்தர், அந்த அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும். அது அவர் பின்னி பெடல் எடுப்பார். அவர் நடிக்கிற சொல்லவே வேண்டியது. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவர் மேக்ஸிமம் சென்னையில் ஷூட்டிங் நடந்தால் அவர் வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வந்துடுவார். வீட்டிலேருந்து தூக்கு சட்டியாக வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ அன்னைக்கு வந்து ரொம்ப வயிறு சரியில்லை, அந்த மாதிரி இது கொஞ்சோண்டு கேட் ரைஸ் மட்டும் சாப்பிட மனநிலையில் இருக்கேன். இல்லை எங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்கு, நீ சாப்பிடுன்ட்டு அவரே பரிமாறாரு. சக்திக்கு அந்த கொழுப்பு குழம்பு போடு. கொழுப்பு குழம்பா? கொழுப்பெல்லாம் குறைக்க நான் டயட் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கொழுப்பு குழம்பு போட, அது போடு, இது பண்ணு. நான் இப்போ சொன்னேன், சார் நீங்கள் சிவாஜி வீட்டில் பிறந்த ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு. ஆடாடா, அருமையான விஷயம். இல்லை, சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது எம்ஜிஆர். சூப்பர். ஒரு நடிகர் திலகம் வீட்டில் பிறந்த மக்கள் திலகம். நீங்கள் பல கதாநாயகிகளோட பணியாற்றிருக்கீங்க. இந்த கதாநாயகிகளில் சொல்கிற விஷயத்த கரெக்டாக கேட்டு ஒரு டைமிங்க்கு படப்பிடிப்பு வர்றது, இது மாதிரி நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய நடிகைகள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் காயத்ரி ரகுராம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நமீதா வந்து 2வது படம் நான் தான் பண்ணேன். காஜல் அகர்வால் அது வந்து என் ப்ரொடக்ஷனில் வேறு டேரக்டர் பேரரசு பண்ணார். தமன்னாலும் வெரி குட் ஆக்ட்ரஸ்னால் அந்த வியாபாரி பண்ணும்போது அவன் வந்து +2 படிச்சுட்ருக்கு. +2 படிக்கிறாங்களா? ஓ. ஷூட்டிங் நடுவில் இந்த நாயகன் சரண்யா மாதிரி சைடில் புக்கு எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கான். பயங்கர டெடிக்கேட்டிவ். இல்லைன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அது நமீதா வந்து எல்லா படத்துலையும் நமீதா கணக்கு சண்டை வரும். நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். ஒரு 5வது நாள் வந்து ஏதாவது ஒரு கிளாமராக ட்ரெஸ்ஸு போட சொன்னோன்னே, நீங்கள் வந்து என்னோடய கிளாமர் காட்டுறதுக்கே படம் எடுக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னா, சரி நான் ஒரு சீன் சொல்கிறேன், ரேவதி மாதிரி நடிக்கிறியா நீ அப்படின்னு இப்படி சண்டை வரும். நீங்கள் வீட்டிலேருந்தே சீன் வரும்போதே நமீதாவை எப்படி கிளாமராக காட்டுறேன்னு யோசிச்சுட்டு வருவீங்களா அப்படிங்க. அப்படி இல்லைம்மா, ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறான் அதானா, அதுக்கு நீ அது உனக்கு பெரிய கொடுப்பின. அது இன்னைக்கு வந்து நீ ஒரு டேம் கேர்ளாக இருக்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உங்கள் படம் பண்ணவே மாட்டேன்ட்டு போயிடும். அப்புறம் திருப்பி நம்மளும் வந்து அவளுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம், அது வந்து நடிச்சிடும், அவ்வளோதான். அப்படி ஒரு 7 படம் பண்ணிட்டோம். அவ்வளோ வச்சு அதிக படம் பண்ண டேரக்டர் எல்லாம் பத்திரிக்கையிலே வந்துச்சு. நிறையா படம் பண்ணியிருக்கேன், 7 படம் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட நல்ல நட்பில் இருக்கீங்களா? நல்லா. அன்னைக்கு கூட ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம், பார்த்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணோம். அதெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். நான் ரஜினி சாருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 ரஜினி சார். 3 காமெடியில் வந்து இந்த அளவு சிறப்பாக வசனம் எடுத்துக்கு யார்கிட்ட நீங்கள் ட்ரெயின் ஆனீங்க? ரத்த கண்ணீர் தான் எனக்கு ரோல் மாடல். டயலாக் நீங்கள் ஒரு டேரக்டராக இருந்தும் உங்கள் கம்பெனியில் வேறு டேரக்டர் வச்சு ஒரு படம் எடுக்கணுன்ற எண்ணம் எதனால் இருக்குது? இப்போ நான் சண்டை படம் வந்து கமிட் பண்ணிட்டேன் சுந்தர்சி. அப்போ வந்து பேரரசு சார் வந்து சிம்பு சாரை வச்சு ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.